பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதாக வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், வேதத்திலே என்ன சொல்லி இருக்கிறது? ஒரு மனுஷன் உண்மையுள்ளவனா இருந்தால் கண்டிப்பா அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். பாருங்க, நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. மனுஷருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், நான் அவங்களுக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும் இல்ல, கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். இந்த உண்மைங்க. உண்மை தன்னை மற்றவங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்க மாதிரி காட்ட விரும்பினவங்களை வேவுக்காரங்கன்னு வேதம் சொல்லுது. நம்ம மற்றவங்களுக்கு உண்மை உள்ளவர்களை மாதிரி நம்ம காட்டிக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால நம்ம ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? உண்மையுள்ள மனுஷனாகவே வாழ அர்ப்பணிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உண்மையுள்ள மனுஷர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.